மேஷராசி என்பர்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ அல்லது பேர பிள்ளைகளிடத்திலையோ நான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்தித்தேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்களா குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடின்ட்டு அது மாதிரி 2026 தான் என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த நிலைக்கு வரதுக்கான திருப்புமுனையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருஷம் இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது இந்த வருஷம் கிடைக்கப் போகிறது. பணம் கிடச்சதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாளில் செலவு பண்ணிடுவீங்க. சொத்தெல்லாம் கிடச்சா கூட வேற ஒருத்தருக்கு அது மாறிடும், இல்லை நீங்கள் அனுபவித்து முடிச்சிடுவீங்க, அது திகட்டி போயிடும். பதவி கிடைச்சாலும் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு காலம் இருக்கும். அனுபவங்கள் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக உங்கள் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணுறீங்க, என்னெல்லாம் கற்றுக்கணும், எப்படி இருக்கணுன்றது கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும். கல்வின்றது மிகப்பெரிய பொக்கிஷம். அது இந்த பிறவி இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு 6 பிறவிகள். வள்ளுவர் சொல்கிறார், ஒருவர் கற்ற கல்வி 7 பிறப்பிற்கும் துணை வரும்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, டைம் இருந்தும் கூட பண்ணலை, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஆரோக்கியம் பற்றியும் உங்களுக்கு ஞானம் வந்துடும். 2026ஆம் ஆண்டு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ வேலை மாற்றத்திற்கான வாய்ப்போ வந்தால் தாராளமாக 100% எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமா. வாழ்வியல் பரிகாரமாக இந்த மேஷராசிக்கு என்ன சொல்லலாங்க ஐயா? மேஷராசி என்பர்கள் பரிகாரம்னு சொன்னால் வழிபாடு, கோவில் இதை தாண்டி உங்களுடைய அந்த தூக்க நேரத்தை குறைத்து கொள்ளணும். சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னா போகிறோம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இந்த ஆண்டு நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த வருஷம் சாதகமாக இருக்கும்.